மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரானுக்கு இடையேயான மோதல் மேலும் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச எண்ணெய் சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அச்சம் எழுந்துள்ளது. ஈரான் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா பயன்படுத்தி வரும் சில ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜோர்டான் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ வசதிகள் குறிவைக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் அண்மையில் அமெரிக்கா ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது மேற்கொண்ட வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடாத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களில் பல முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் சேதமடைந்ததாகவும் அதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் எனவும் ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு ஈரானின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் அமெரிக்க படைகள் உயர்ந்த பாதுகாப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்தியத்தில் கூடுதல் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில செய்தி தகவல்களின்படி ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஆனால் தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் இந்த மோதல் மேலும் மேலும் பரவக்கூடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளன. வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மோதல் உலக பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலகின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறுவதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் அதிகரித்ததால் எண்ணெய் விலை உயரக்கூடும் என கருதப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சமூகம் இரு நாடுகளும் கட்டுப்பாட்டுடன் செயற்பட்டு பதற்றத்தை குறைக்கும் வகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளும் ஐக்கிய நாடுகள் அமைப்பும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுவதாவது: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான இந்த மோதல் நீடித்தால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பும் சவாலுக்குள்ளாகலாம். மேலும் இந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போதைய சூழலில் ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ள நிலையில் சிலவற்றை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியாத நிலை தொடர்கிறது. எனவே இரு தரப்பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் சர்வதேச ஊடகங்களின் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளிவரும் வரை நிலைமையில் மாற்றங்கள் நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஈரானின் வெளியுறவுத்துறை அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகள் தொடருமாக இருந்தால் அதற்கு மேலும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என எச்சரித்துள்ளது. அதேவேளையில் அமெரிக்க நிர்வாகம் ஈரானின் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்து தனது படைகள் மற்றும் கூட்டாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் உலக நாடுகளினுடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு பல்வேறு நாடுகளும் இருதரப்பினரும் பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. தொடர்ச்சியான இந்த ராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலையை மேலும் மோசமாக்கும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மோதலின் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் நீடித்தால் சர்வதேச வர்த்தகம், எரிசக்தி விநியோகம் மற்றும் உலக நிதிச் சந்தைகளில் கூடுதல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.